பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. Taste the Daily. இந்தியா கிளிட்ஸ் வழங்கும் போக்கிரி ஸ்பெஷல் ஷோ. நீங்க தளபதி விஜயோட ஹார்ட்கோர் ஃபேனா? போக்கிரி படத்தை திரும்பவும் தியேட்டர்ல பார்த்து கொண்டாட ஆசையா இருக்கா? அப்ப நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே விஷயம் தான். இந்தியா கிளிட்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிடுங்க. அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு ஷேர் பண்ணி வின் பண்றவங்களுக்கு 1 இல்ல 2 டிக்கெட்ஸ் வழங்கப்படும். அப்புறம் என்ன, வர ஜூன் 21 அன்னைக்கு ரோகிணி தியேட்டர்ல நைட்டு 9 மணிக்கு தளபதி விஜய் அவர்களோட பர்த்டே செலிப்ரேஷனை கொண்டாடி கொளுத்திடலாம். கல்யாணம் முடிஞ்ச கையோட வரதட்சணையா ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா அர்ஜுனுக்கு 500 கோடி மதிப்பிலான மேன்ஷனையே ஆக்டர் அர்ஜுன் அவர்கள் தன்னுடைய மகளுக்கு சீக்கிரமா இருக்கட்டுமே அப்படின்னு எழுதி கொடுத்துட்டாரா? என்னங்க சொல்றீங்க? கேட்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. ஆக்டர் அர்ஜுன் அவர்கள் பாத்தீங்கன்னா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில மட்டும் இல்லாம தெலுங்கு, கன்னடா அப்படின்னு பல்வேறு லாங்குவேஜஸ்லயுமே குணச்சித்திர கதாபாத்திரத்திலயுமே நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அவருக்குன்னு ஏகப்பட்ட ஃபேன் பேஸ் இருக்கு. அர்ஜுன் அவர்களுக்கு நடிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆல்ரெடி அவருக்கு பூர்வீக சொத்து எல்லாமே இருக்கு. ஏன் போரூர்ல ஒரு கிராமமே இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். போரூர்ல நிறைய இடங்கள் இருக்கு அர்ஜுன் அவர்களுடைய பேர்ல. சோ ரீசெண்டா தம்பி ராமையா அவர்களுடைய மகன் உமாபதி ராமையாவுக்கும் அதே மாதிரி அர்ஜுன் அவர்களுடைய மகள் ஐஸ்வர்யாவுக்கும் திருமணம் நடந்திருந்தது. இந்த கல்யாணம் கோலாகலமா நடந்திருந்தது போரூர்ல அர்ஜுன் அவர்களை கட்டின ஆஞ்சநேயர் கோயில்ல. இந்த கல்யாணத்துல அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் மட்டும் தான் இருந்திருந்தாங்க. ஆனா சென்னையில கிராண்ட் ரிசப்ஷன் நடந்திருந்தது இல்லையா, அந்த சமயத்துலதான் செலிபிரிட்டிஸ் அத்தனை பேருமே வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தாங்க. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கச்சே, சரி கல்யாணம்லாம் நடந்திருக்கு, அதுவும் பெரிய வீட்டு சம்பந்தம் வேற. அப்படி இருக்கும் பட்சத்துல அர்ஜுன் தன்னுடைய மகளுக்கு வரதட்சணையா என்ன கொடுத்திருப்பாரு அப்படின்னு பல கேள்விகள் எழுந்த வண்ணம் இருக்கு. அப்படிதான் ஒரு செலிபிரிட்டி பாத்தீங்கன்னா அர்ஜுன் அவர்களை பத்தியும் அவருக்கு இருக்கிற சொத்து மதிப்பை பத்தியும் ஐஸ்வர்யாவுக்கு என்ன வரதட்சணையா எழுதி கொடுத்திருக்காங்க அப்படின்றத பத்தியுமே ஷேர் பண்ணிருக்காரு. ஆனா இது அன்அபிஷியல் தான் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. அர்ஜுனுக்கு நியர்பை 1000 crores வந்து அவருடைய சொத்து மதிப்பு இருக்கும் அப்படின்னும், அவருக்கு போரூர்ல பூர்வீகமான ஒரு மேன்ஷன் இருக்கான். அந்த மேன்ஷன் வர்த் ₹500 crores அப்படின்னு சொல்றாங்க. அந்த மேன்ஷனை தான் இப்போ ஐஸ்வர்யாவுக்கும் உமாபதி ராமையாவுக்கும் எழுதி கொடுத்திருக்காங்க அப்படின்னும், இது அவங்க அந்த வீட்டில் தங்கலாம், இல்ல என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், அதை வித்து பணமா கூட மாத்திக்கலாம். அதனால ஐஸ்வர்யாவுடைய பேர்ல இந்த ஒரு வீட்டை எழுதி கொடுத்து வரதட்சணையா மாத்திருக்காங்க அப்படின்ற மாதிரியுமே தெரிய வந்திருக்கு. இது எல்லாமே அன்அபிஷியல் தான், எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. பட் இதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில இருந்து கிட்டத்தட்ட பல 1000 கோடி காசு அடிச்சுட்டு லண்டன்ல போய் இப்ப செட்டில் ஆகியிருக்காரு விஜய் மல்லையா. அவருடைய பையனுக்குமே ரீசெண்டா கல்யாணம் நடக்க போகுது அப்படின்றத பத்தி சித்தார்த் மல்லையா அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஷேர் பண்ணிருந்திருக்காரு. சித்தார்த் மல்லையா பாத்தீங்கன்னா லண்டன்ல தான் பிறந்தாரு. அந்த இடத்துல தான் அவர் சிட்டிசன்ஷிப்புமே வாங்கி வச்சிருந்திருக்காரு. தன்னுடைய காதலியான ஜாஸ்மின் அப்படின்றவங்கள பல வருஷமாவே டேட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இவங்களுக்கு லாஸ்ட் இயர் ஹாலோவின் ஃபெஸ்டிவல் அப்போதான் வித்தியாசமான முறையில ஜாஸ்மினுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணிருந்தாங்க. சோ அந்த வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் எல்லாமே தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்துல ஷேர் பண்ணிருந்தாரு. நம்ம தமிழ்நாட்டுல இருந்து பல 1000 கோடி ரூபாய் காசு அடிச்சுட்டு ஃபாரின்ல போய் இப்ப செட்டில் ஆகியிருக்கிற விஜய் மல்லையாவோட பையனான சித்தார்த்தா மல்லையாவுக்கு கூடிய சீக்கிரமாவே லண்டன்ல திருமணம் நடக்க இருக்கு அப்படின்னு, அதுவும் வர வாரமே நடக்க இருக்கு அப்படின்றது பத்தி தான் சித்தார்த்தா மல்லையா அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இதைத்தான் தன்னுடைய காதலி அப்படின்னு சொல்லிட்டோம். வெட்டிங்காக நாங்க 2 பேருமே ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வெட்டிங் வீக் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றத பத்தி தான் ஷேர் பண்ணிருந்திருக்காரு. அதை பத்தியுமே கூடுதலா தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளிட்ஸோட இணைஞ்சிருங்க. வணக்கம் இந்தியா கிளிட்ஸ் நேயர்களே. பொதுவாக ஹீரோயினாக வந்து ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கலாம், என்ன கேள்வி கேட்டாலும் ஜாலியாக இன்டர்வியூ சூப்பராக போயிட்டுருக்கோம். இன்றைக்கி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பார்த்து தான் பேசணும். நான் யதார்த்தமாக கேட்க போய் உடனே அதுக்கு அவங்க அப்பா கோவப்பட்டு இங்கே ஏதாவது ஆக்ஷன் சீக்வன்ஸ் நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ லெட்ஸ் வெல்கம் அவர் ஆக்ஷன் கிங் அண்ட் ஹிஸ் டாட்டர் ஐஸ்வர்யா. ஹாய், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. கவுண்டமணி சார் கூட அவ்வளோ ஆஃப்னா பேசுவீங்க நீங்கள்? கவுண்டமணி என்னுடைய டார்லிங் மாதிரி. கவுண்டமணி நிறைய படம் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். எப்போது எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது அப்போ அவர் ஃபோன் பண்ணிட்டு, எங்கே பாஸ் எங்கே இருக்கீங்க, வீட்டில் இருக்க பாஸ் வந்துருங்க பாஸ் அப்படின்வார். சரி, அப்போ வீட்டுக்கு போனால் போய் அந்த 1/2 மணி நேரம் இருந்தால் 1/2 மணி நேரமும் சிரிச்சுட்டு தான் இருப்பேன். அவ்வளோ நல்லா இது. வை சார், உங்கள் மூவிஸில் எங்கேயாவது பார்த்தா அட்லீஸ்ட் ஒரு சீனாவது பேட்ரியாட்டிக்காக டச் பண்ணுறீங்க? பை எனி சான்ஸ் உங்கள் சைல்ட்ஹுட்டில் வந்துட்டு யூ வாண்ட் டு பி அ பார்ட் ஆஃப் டிஃபென்ஸ் அந்த மாதிரி? No, my father was very patriotic man.
ஷி வாஸ் வெரி வெரி பேட்ரியாட்டிக். அவங்க சொல்லிட்டு இருந்த அந்த ஸ்டோரிஸ் தான் எனக்கு எல்லாம் கேட்டு கேட்டு நானும் பேட்ரியாட்டிக் ஆகிட்டேன். என் ஃபாதர்லாம் நிறைய அப்போது இவங்ககிட்ட அடி வாங்கியிருக்கேன்னு எல்லாம் சொல்லியிருந்தார். அவங்க சொல்லி தான் எனக்கு இந்த பகத்சிங்கோ அந்த சுபாஷ் சந்திர போஸ் இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஹீரோஸ்ன்னு சின்ன வயசில் எனக்கு அப்படியே ஊட்டுற மாதிரி சொல்லிட்டே இருந்தாங்க ஃபாதர். ஸோ ப்ராப்ளி அதனால் என்னமோ எனக்கு ஏதாவது படம் பண்ணும்போது அதில் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கணும், ஏதாவது மக்களுக்கு இந்த ஒரு நல்ல விஷயம் நம்ம சொல்லணும், ப்ளஸ் ஒரு நாடை நேசிக்கணும் அப்படிங்கிறது எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அந்த விஷயத்தை படத்தில் வைக்கலாம்னு சொல்லி இப்போ நான் பிளான் பண்ணுறேன். அங்க நாட்டை காப்பாற்ற ஒவ்வொரு ராணுவ வீரனும் தான் உயிரை பணைய வைக்கிறான். அவங்கள விட நீ நானும் என்னடா பெரிய. இந்த ரவுண்டில் நான் கேட்க போகிற சில கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் அவங்கள மாதிரி பதில் சொல்ல போகிறீங்க. அப்பா அதிகமாக எது கோவப்படுவார்? ஐ திங்க் ஜனங்க இரிட்டேட் பண்ணால் கண்டிப்பாக கோவப்படுவாங்க. பட் அவங்க அவ்வளோ ஈஸியாக கோவப்பட மாட்டாங்க. ஐ திங்க் முன்னாடி மேபி லைக் சம் 10-15 இயர்ஸ் முன்னாடி. பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. Taste the Daily.